சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் வீட்டிற்குள் புகுந்த அமலாக்கத்துறை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து திமுக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் கண்டிப்பாக இம்முறை திமுக ஆட்சி அமைக்கவில்லை என்றால் இனி அவர்களால் எப்போதுமே ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போய்விட்டால் திமுக அதோடு தமிழகத்திலே இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால் இம்முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதியிடம் ஒப்படைத்துள்ளார். இதன் காரணமாக மூத்த அமைச்சர்களை தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டாம், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்போம் என உதயநிதி முடிவெடுத்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து இம்முறை பணத்தை கொடுத்தால், அது மட்டுமில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி தெளித்தால் மட்டுமே இம்முறை வெற்றி பெற முடியும் என்பதற்காக தொடர்ந்து தங்களது வாக்குகளை அதாவது திட்டங்களை அவர்கள் தெரிவித்து கொண்டேதான் வருகிறார்கள். இதே போலதான் கடந்த 2011 தேர்தலிலும் 525 வாக்குறுதிகளை தெரிவித்திருந்தார்கள். கடைசியில் நிறைவேற்றியதோ வெறும் 10 வாக்குறுதிகள் மட்டும்தான். தொடர்ந்து இது போன்ற போலி வாக்குறுதிகளை தெரிவித்து தமிழகத்தில் உள்ள மக்களை ஏமாற்றி திமுக வெற்றி பெறுகிறது என குற்றச்சாட்டும் உள்ளது. இதனால் பணத்தை கொடுத்தால்தான் இம்முறை வெற்றி என்கின்ற நிலைமை திமுகவுக்கு ஏற்பட்டுவிட்டது. தொடர்ந்து ஊழல் செய்த முக்கிய மூத்த அமைச்சர்களின் பட்டியல், அதாவது கிட்டத்தட்ட 10 பேரின் ஃபைல்ஸ் அமித்ஷாவின் டேபிளின் மேல் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் திமுகவை உள்ள முக்கிய அமைச்சர்கள் யாராவது தங்கள் தொகுதியை விட்டு வெளி தொகுதியில் செய்து பிரச்சாரம் செய்தால் அவர்களை தூக்க வேண்டும், அவர்கள் மீது ஊழல் வழக்கை போட வேண்டும். கண்டிப்பாக KN நேரு, செந்தில் பாலாஜி, KSSR ராமச்சந்திரன், துரைமுருகன் போன்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், துரிதப்படுத்துங்கள் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறாராம் அமித்ஷா. இதனால் அமலாக்கத்துறையும் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஸ்டாலினே இம்முறை அவர் வீட்டுக்குள்ளும் அமலாக்கத்துறை புகுந்து அவரை கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. ஒருவேளை ஸ்டாலினை இம்முறை அமலாக்கத்துறை கைது செய்தால் திமுகவின் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.